படிக்கணும். நான் இல்லை நீங்கள் இல்லை அவர் ஐயா பண்ணிட்டாங்க. முடிச்சுட்டு அவங்க அப்படி வந்துருங்க, அப்படி சுற்றி அப்படியே போயிடலாம். குட்டிங்களா வேற பாட்டு பாடு. என்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திலே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, பிடியதன் ஒரு உம்மை கொலமிகு கதியது வடிகொடுத்த துய்க்கப்படுவது நீரே, தந்திரம் அவயத்தில் உள்ளது நீரு, செந்தூமை பங்கன் நாளவாயந்திரு நீரே, புகழ்வது நீரு, தருவது நீரு, பேணி அடிபவர்க்கெல்லாம் நீரு, இருமைக்கும் உள்ளது நீரு, பயிலப்படுவது நீரு. முஷ்டியாப்பா முஷ்டியா மந்திரம் ஆறெழுத்து மந்திரத்தை நல்லதொரு சுந்தரத்தை அதோடு கொஞ்ச தமிழ் பாமழைக்கும் இப்ப அந்த ஒரு சரம் விடுமா மணி அடிங்க. ஏற்றிக்கலாம். அவருடைய மகள் வழி பேரன், இவர் வந்து கொல்லு பேரன். ஒளியாகி வெளியாகி வெளியாகி உடாடி நின்ற உணர்வார் போது முதலைந்து உபதேச மந்திரம் உரைக்கொண்டு சத்துமாய் வாகரண்ட பகிரண்டம் ஆயுதத்து கண்ட 224 புவனம் ஆண்டமயமான பரிபூரண துளங்குகளில் மதியனவே சாத்திர புராண முதல் வேத வேதாந்த நிசர்முக்த போதனர்களும் சகலமான தேவர்களும் சகலமா மொழிகளும் சகல சிவன்களே நேத்திரமதாகவே குறியாகி இருமதற்கருவுமாய் ஆத்திரமதாக சுயம்பரலீவே துளங்குகளில் மதியனவே மடம் திருவாரூரில் ஒரு மடம், பாண்டிச்சேரியில் ஒரு மடம், அவர் பரிமிகமாக இருந்த இடம் வந்து குறுமடம். அவர் இருக்கிற இடமே அவர் இடம்தான். அதனால் வேண்டி ஒரு காலமான பிறகு எங்கள் தகப்பனார்
அந்த படிக்கும்போது மாதத்தில் எங்கேயும் வெள்ளப்படுத்தாது அந்த இடத்துல வச்சு நீங்கள் ஏதாவது நீங்கள் கோரிக்கை வாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எங்கள் அப்பா சொன்னார். அவர் இருந்த வெள்ளியும் அவர் இதே மாதிரி செய்து அது பிறகு பாண்டியிலிருந்து அந்தோணி சாமி இருக்கிறது வங்கியில் உங்கள் தாத்தா அங்கே கரையங்குடிதான் நான் அங்கே கையெழுத்து போய் எங்களுக்கு அது பாண்டிச்சேரியிலேருந்து அவர் வங்கியில் சொல்கிறத கேட்டார். அப்போ தான் எங்கள் தாப்பனாரு காப்பி எங்கள் கும்பலும் நான் தான் மாறி வந்த பிறகு அப்புறம் இவங்கெல்லாம் இந்த பிறப்போ அவங்க சந்தோஷங்களில் எங்கள் தகப்பனாரு அவர் ரெண்டு உண்மையாளர்கள் அந்த மாதிரி செஞ்சோம் நாங்கள் வரோம் நீங்கள் அதுலேருந்து அவங்களுக்கு எங்கள் ஆங்கிலத்தையும் நாங்கள் அவர் வந்து 28/1/41 காலமானாங்க. இது சமாதியானாங்கன்னு சொல்லுவாங்க, ஜீவ சமாதியானாங்க. 28/1 அது 1/41 ஜீவ சமாதி அப்படியே உட்காந்துட்டாங்க. அவர் ஜீவ சமாதி ஆகி சமாதியில் இருக்கிற குறைஞ்சபட்சம் 84 வருடங்கள் ஆகிக்கணும். வந்து வாரம் வாரம் வந்து எல்லாருக்கும் பாடம் எடுப்பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வருவாங்க, எல்லாம் வந்து கலந்துக்குவாங்க. கலந்துன்னு அவரோட ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கி வந்து இங்கேயும் அந்த சமாதியும் நல்லபடியாக போய் கொண்டு ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரம் அந்தோணி சாமி ஐயா அவர்களுக்கு குரு பூஜை வரும். இங்கே வந்து போகிறவங்களுக்கு இங்கே வந்து போகிறவங்களுக்கு எல்லா வித நன்மைகளும் அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். அதனால் பக்தர்கள் வந்து அவர்களை வணங்கி செல்வது உசிதமாக இருக்கும். அந்தோணி சாமி அண்ணனோட குரு வந்து பெத்ரிஸ் ஐயா, தாத்தானுடைய சிஷியர் வந்து பெத்ரிஸ் ஐயா, பெத்ரிஸுடைய சிஷியர் வந்து அந்தோணி சாமி ஐயா. பெத்ரிஸுக்கு பிற்பாடு இந்த குருகுலத்து எல்லாரும் மாணவர்களையும் அனுசரித்து போனவர்கள் வந்து அந்தோணி சாமி ஐயா. அவர் தான் இருந்து பாடம் நடத்தி எல்லாத்தையும் இருந்து அவர் ஜீவ சமாதியாவில் சமாதியாகி இங்கே கொண்டாந்து அவர் வந்து வச்சுருவார். அவர் வந்து ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி சதய நட்சத்திரத்தில் வந்து அடக்கமானார். அதனால் யாவை பண்ணாலும் இங்கே வச்சுருவோம். பக்தர்கள் வந்து எல்லோரும் அந்த தேதியில் வந்து அவர் குரு பூஜை நடத்தி சிறப்பாக செஞ்சு நாங்கள் எல்லோரும் மகிழ்ந்து தை மாதம் நட்சத்திரம் விரண்டபூமி சுவாமி சரி எழுந்தருள் இருக்கிற பெருமான் எப்படின்னா இஸ்லாமிய வழியில சிவத்தை அடைந்த ஒரு பெரியவங்க உள்ள இருக்கிறாங்க இல்லையா. இவங்களுடைய குரு அப்படின்னு சொல்லப்படுவவங்க யாருன்னா கோட்டாது மெய்யான சொரூபராகிய முஹைதீன் மலிக் முதலியார். அவங்களோட பரம்பரையில தான் சாமி வர. இவங்களுடைய குரு கோட்டா சாமி. இவங்களோட சீடர் யாருன்னா மனோன்மணிய குருகுலத்தின் ஆசிரியர் எக்டர் தத்ரூஸ் அப்படிங்கிற சாமி. அவங்களுடைய சீடர் தான் இங்க பக்கத்துல இருக்காங்க. அவங்களோட சீடர் தான் எங்களோட அருள் குருநாதர். இதுதான் சாமியினுடைய முன்னியும் பின்னையும் இருக்கின்ற வரலாறு சாமி. இவங்களுடைய அருள் குருநாதர் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை பார்த்துருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல சாமி வேலை பார்க்கறதுக்குள்ள அவங்க கிட்ட இங்க இருக்கிற எல்லா ஞானியும் ஒழிச்சுதான் வாழ்றவங்க சாமி. எல்லாருமே தங்கிட்ட இருக்கிற ஞானத்தை வெளிப்படையா பேச மாட்டாங்க. அப்போ சாமி அறிந்து அவங்ககிட்ட உபதேசம் பெற வேண்டும் என்பதற்காக வக்கீல் போர்லாம் வச்சிருப்பாங்களே வீட்டுல, அந்த வக்கீல் போர்ல அங்க போய் ஒழிச்சுக்கிறாங்க. ஒழிச்சுக்கிட்டு சாமி என்ன செய்யறாங்க, அவங்க குருநாதர் என்ன செய்யறாங்க, மாட்டுக்கு வக்கீல் எடுக்கிறாங்க. எடுத்த உடனே சாமி உள்ள இருக்கிறாங்க. அப்ப கேட்கறாங்க, ஏன்பா இவ்வளவு நாள் உள்ள இருக்கிறான்னு. சாமி உங்ககிட்ட உபதேசம் வாங்க வேண்டும், ஆனா நீங்க எனக்கு அவ்வளவு சிக்கல கொடுக்கல, அதனால எதாலும் பரவாயில்ல, உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களோட நான் வாழ்ந்துறேன்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. அப்போ அவங்களுடைய திருக்கரம் பட்டு தெரியா பட்ட உடனே குருநாதருடைய தீக்கைன்னு பேர். அதாவது குருநாதர் எப்படி தீக்கை கொடுப்பாங்கன்னா பார்வையால கொடுப்பாங்க, ஸ்பரிசத்தால கொடுப்பாங்க. சாமி பார்வையும் பட்டு ஸ்பரிசமும் பட்டு பட்ட உடனே அவங்க இவ்வளவு தூரம் எனக்காக நீ கடினமா இவ்வளவு தூரம் எனக்காக காத்திருக்கிறியப்பான்னு சொல்லி அவங்க சாமிக்கு உபதேசம் கொடுத்துருக்கிறாங்க. இந்த சாமி என்ன செய்யறாங்க, பெத்ரூஸ்னு ஒரு சாமி சொன்னாலும் இல்லையா, அந்த சாமி கிட்ட சொல்லி மனோன்மணியன் என்கிட்ட குருகுலத்தை ஏற்படுத்த சொல்றாங்க.
இங்க இருக்கிற இங்க இருக்கிற பெருமாள் நிறைய சீடர்களை ஏற்படுத்தி பண்ருட்டி போன்ற நிறைய இடங்கள், கடலூர் நமக்கு தெரியல, பல இடங்கள்ல சாமியினுடைய சீடர்கள் இன்னமும் இருந்து சாமிக்கான அவங்க கொடுத்த ஞான உபதேசங்களை எல்லா உயிர்களுக்கும் இன்னைக்கும் உபதேசம் செய்து கொடுத்து தான் வராங்க. இந்த குருநாதர் என்ன செய்யறாங்கன்னா, இங்க இருக்கின்ற பக்கத்துல இருக்கிறாங்க இல்லையா, அந்த சாமிக்கு உபதேசம் கொடுக்குறாங்க. பெத்ரு சாமி அவங்களுக்கு உபதேசம் கொடுக்குறாங்க. அவங்க வந்து குமாரவேலு சுவாமிகள் என்கின்ற, அதாவது பாகூர் என்கின்ற பதியில திரு அனுப்பிரகாச வள்ளலார் குருகுலம் என்ற ஒரு குருகுலத்தை நிறுவிய திருவருள் ஸ்ரீ குமாரவேலு சுவாமிகள் அவங்களுக்கும் அவங்க அந்த உபதேசத்தை கொடுத்தாங்க. இந்த கட்டடம் கட்டும் போதெல்லாம் எல்லாம் சாமி கூட இருந்து கட்டுறதா தான் நாங்கள் அறியப்படுறோம். சாமி இருக்கிறாங்க. ஸோ இப்படிதான் எங்களுடைய தொடர்பு இங்கே இருக்குது சாமி. அதாவது இங்க இருக்கிற குருநாதருடைய பரம்பரை எப்படிலாம் விரிஞ்சிருக்குன்னா எல்லா ஊர்லையும் விரிஞ்சிருக்கு சாமி. இவங்க படிச்ச ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்கூல்ல கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல இருக்கிறாங்க. இவங்க நீங்க பாக்குறதுக்கு எளிமையா இருக்கிறாங்க சாமி. இவங்க அருள் குருநாதருடைய குரு பூஜைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 1000 பேர் மேல வருவாங்க. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி மாவட்டத்துல லீவு அன்னைக்கு வந்து லோக்கல் லீவு இவங்க குருநாதருக்கு. அப்ப இந்த குருநாதர் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய பரம்பரை ரொம்ப பெருசுங்க சாமி. நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய குருநாதருடைய அருள் தளத்தில் தான் வந்திருக்கீங்க. இங்க இருக்கின்ற எல்லா உயிர்களுக்கும் அவங்க கருணையினால அவங்களுக்கு உபதேசம் வழங்கி அவங்க உங்களை வாழ்விப்பாங்க சாமி. அருள் பெரும் ஜோதி சும்மாயிருக்கும் சுகம் அருளுடைய கோவில் கொண்ட சிவமே, மெய் அறிவுருவாம் தெய்வமே, இம்மருளுடைய மணப்பேதை நாயினேன் செய் மனப்பிழையை சிறிதேறும் மருதியாயில் இருளுடைய பவக்கடல் விட்டு ஏறேன். என்னை ஏற்றுவதற்கு எண்ணுக, என்னை ஏற்றுவதற்கு எண்ணுக, என்னை சொன்னாங்களா? இருக்கிற ஒரு பேர் என்னங்க? செல்வராஜ் ஐயா. ஆ, செல்வராஜ் ஐயா. சரி சரி சார்.
ಭುಜನ ಭೂಮಿயுடைய சிஷியர் ஸ்ரீ மூணாவது அந்தோணி சாமியுடைய சிஷியர் இவர். பெத்ரீஸுடைய சிஷியர் அந்தோணி சாமிகள். அந்தோணி சாமிகளோட சீடர் தான் வந்து நம்ம இப்போ முதல்ல பார்த்த சாமிகள். சரி சரி சரி. அந்தோணி சாமியுடைய குரு பெத்ரீஸ் சாமியுடைய குரு. ஓ சரி சரி. பெத்ரீஸோட குரு ஸ்ரீ விஜயந்த சுப்பராய ஞான சாமிகள். சிவஸ்ரீ விஜயந்த குருபதி ஸ்ரீ சுப்பராய ஞான தேசிய சுவாமி. அதாவது இவர் குரு. இதெல்லாம் ஃபோன் வந்து என்னுடைய